சொல்லுமா. எங்க இருக்கீங்க? இன்னும் காணோம். ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன். அந்த வேலை இருக்கேன். 2 நாள் முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வரீங்க? ஒர்க் இருந்ததுமா, அதான் இப்ப வந்துட்டேன்ல. நல்ல வேலை, மேரேஜுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. வேலை இருக்குன்னு உடனே எல்லாம் கிளம்பிட மாட்டீங்கல்ல? நோனோ, மேரேஜ் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லை. எப்படியோ ஆதி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். சரியா நடந்துருமோன்னு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. எந்த டென்ஷனும் உனக்கு வேணாம். அதான் நான் வந்துட்டேனே, இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சரி, வந்துருங்க. ஓகே, பாய். பாய். என்ன நீங்க இப்படி ஆயிட்டீங்க? அப்படியே ஆளே இழைச்சிட்டீங்க. சரியா சாப்பிடறது இல்லையா நீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். ரொம்ப நாளா பார்க்காம இருக்கல்ல, உனக்கு அப்படி தெரியுது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வேலைன்னு வந்துட்டா சாப்பாடு தூக்கம் எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. அதனால தானம்மா பிசினஸ்ல நாம நம்பர் 1ல இருக்கோம். அதுக்காக உடம்ப பாத்துக்காம இருந்தா எப்படி? கொஞ்ச நாளைக்கு ஒர்க் எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. ஓகே, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நான் நிறைய பேருக்கு பாஸா இருந்தாலும் எனக்கு நீ தானே பாஸ். அட போங்க, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. இங்க கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட் மாமா. இன்ஃபேக்ட் நீங்க வந்தது இன்னும் கான்ஃபிடண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேன் மாமா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ ஒர்க்கை பத்தி எதுவும் worry பண்ணிக்காத. மேரேஜ் முடியட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதான். நானும் அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, இவன் தான் உங்களை மாதிரி ஆச்சு. இப்பதான் ஒரு வழியா கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கான். கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் நகையெல்லாம் எடுத்துட்டோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். வந்தா ஒன்னா போயிட்டு வந்திருக்கலாம். அதான் இப்ப வந்துட்டேனே. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நானே பாத்துக்கிறேன். இந்த மேரேஜ்ல எல்லாம் பெஸ்டா இருக்கும். இனிமே நீ ரிலாக்ஸா இரு. ஏய், நீ என்ன இங்க? உன்னை பார்க்க தான் உன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாம். மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? வேற எங்கேயாவது போய் பேசலாமா? எங்க போகணும்? எனக்கு டைம் இல்ல. அம்மாவை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வேற போகணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நிறைய தடவை இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்னமோ மற்ற விஷயத்தில் இருக்க தைரியம் இதில் வர மாட்டேங்குது. அப்படி என்ன சொல்ல போற? ஏய், என்னன்னு சீக்கிரமா சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல் வேற போகணும். எனக்கு உன்னை பிடிக்கும் மீனாட்சி. அப்படியா? முன்னெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? பரவாயில்ல, நல்ல சேஞ்ச் தான். ஆஹா, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி? எப்பவுமே நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனாட்சி, கண்டிப்பா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் மீனாட்சி. உனக்கு பிடிச்ச மாதிரியே என்னை நான் மாத்திக்கிறேன்.
அப்ப இவ்ளோ நாளா உன் மனசுல இதை வச்சுக்கிட்டு தான் என் கூட பழகுனியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் இதான் ரீசன் இல்லையா? இல்ல அப்படி இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்கிட்ட இப்படி சொல்றது உனக்கு தப்புன்னு தெரியலையா ஜீவா? தப்புதான். ஆனா சொல்லாம விட்டுட்டா இன்னும் பெரிய தப்பாயிடும் தோணுச்சு. மீனாட்சி, எனக்கு நிஜமாவே உன்னை ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி. இங்க பாரு ஜீவா, ஸ்டார்டிங்ல எனக்கு உன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இல்ல. ஆனா உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் உன் கேரக்டர் எனக்கு பிடிச்சது. நல்லா ஓடி போய் ஹெல்ப் பண்ற, ஒரு ப்ராப்ளம்னா வந்து நிக்கிற. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கும் உன்னை பிடிச்சதுதான். ஆனா அதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். எனக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்ல. நான் நிஜமாவே உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஜீவா, நீ இப்போ உன்னையே பார்த்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்க. எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. சொல்லப்போனா எனக்கு லைஃப் பார்ட்னரா வர எப்படி இருக்கணும்னு நினைச்ச எந்த கேட்டகரியிலுமே நீ இல்ல. ஆதி, மாமா இந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். மாமா வாங்க மாமா, உட்காருங்க. என்ன மாமா, நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லாம வந்ததுனால தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது.